ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தருகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்னால ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன ஆண்டவர் அப்படி உங்களை உயர்த்த போறார்? இந்த யோசுவா ஒரு சாதாரண மனுஷனா அறியப்பட்ட இந்த யோசுவா இப்போ ஆண்டவர் அவன் கூட பேசுகிற ஒரு நபராய் காணப்படுகிறான். நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. இந்த வருஷத்துல ஆண்டவருடைய சத்தம் உங்க காதுகள்ல தெளிவா கேட்கறத நீங்க பார்ப்பீங்க. ரெண்டாவது, என்ன ஆண்டவர் மேன்மை தருவாரு? கடவுள் உங்க கூட இருப்பாராம். அவர் இருக்கிறத உங்களை சுத்தி வாழ்ற மக்கள், உங்க கூட வேலை செய்யற மக்கள், கடவுள் உங்க கூட இருக்கிறத அவங்க பார்க்க போறாங்க. மூணாவது, ஆண்டவர் என்ன மேன்மையை செய்ய போறார் அப்படின்னா, மனிதர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியான ஒரு அச்சத்தை ஆண்டவர் உண்டாக்க போறார். உங்களை மட்டம் தட்டின அல்லது உங்களை அற்பமா எண்ணின, உங்களுக்கு யாரும் இல்லாது உதவாது இருக்கிறவர்கள் என்று நினைத்த மனிதர்கள் உங்களை குறித்து பயப்படும்படியான ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டாக்க போகிறார். நாலாவது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன மேன்மை தருவார் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன மேன்மை தருவார் என்றால், உங்க பேரை கர்த்தர் கனப்படுத்துவா, உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவா, உங்க பேரை முக்கியமானதா கர்த்தர் மாற்றுவார். அஞ்சாவதாக, இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன மேன்மை தரப்போறார் அப்படின்னா, உங்க மேல இருக்கிற அவமானங்களை, அவச்சொல்லுகளை, பழி சொல்லுகளை மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை அற்புதமாக உயர்த்துவார். ஆமென்.